யாருக்கெல்லாம் இந்த சிறுபேர் கஞ்சி ஊறுகாய் துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு 1 டம்ளர் பச்சை பயிறு நல்லா கழுவிட்டு இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து எடுத்தோன்னே இதில் அரிசி நான் சம்பா அரிசி சோப்பரிசி போட்டிருக்கேன். பச்சை பயிறு 1 டம்ளர்னால் சோப்பரிசியும் 1 டம்ளர் போடணும். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 வெந்தயம் போட்டு 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றி உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு ½ அன் ஹவர் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. அப்புறமா குக்கரில் ஒரு 5 விசில் வைங்க. டைம் இல்லைன்னா உடனே கூட வைக்கலாம். வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உப்பு ஆட் பண்ணேன். நான் 1 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் வேண்டான்னா விட்டுடுங்க. தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி, உப்பு, தேங்காய் போட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சுட சுட சிறுபேர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.